வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். ஸோ இது வந்து வேலை வாய்ப்பு. இப்போ நம்மளோட ஜெனரேஷன், அதாவது இந்த பி இன்டர்நேஷ்னலில் நம்மளுக்கு வந்து நிறைய ஆள் நிறைஞ்சு இருக்காங்க. ஆனால் இந்த நியூ ஜெனரேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. எப்படின்னா சிறு வயசு பிள்ளைங்க, வயசாண்டவங்களாம் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அனுபவசாலி. அப்போ அவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்ன்றது. ஸோ அதனால் அந்த ஜெனரேஷன், அதாவது வயசுன்றவங்க தான் நிறைஞ்சு இருக்காங்க. அந்த இள வயசு பிள்ளைங்க வந்து குறைவாக தான் இருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோ எது கொண்டு வந்தேன்னா, இப்போ நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு, நீங்கள் படிப்பை முடிச்சுட்டு ஒரு 2000 வெள்ளிக்கு 3000 வெள்ளிக்கு வேலை செய்வீங்க. ஆனால் இதே இந்த பி இன்டர்நேஷ்னலில் வந்து அந்த மாதிரி பிள்ளைங்க மாதம் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அங்கே சம்பாதிக்கிற அந்த சம்பாதித்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுக்கிற அந்த சம்பளத்தை, ஒரு மாதம் அங்கே எடுக்கிற சம்பளம் 4 வகை, அதாவது 4 மாதம் எடுக்கிற சம்பளத்தை, 4-5 மாதம் எடுக்கிற சம்பளத்தை ஒரே மாதத்தில் எடுக்கிறாங்க. ஸோ எதனால் எல்லாம் சொல்கிறாங்க, எதனால் இதில் அவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பொய் கிடையாதுங்க, அதெல்லாம் உண்மை. ஏன்னா நானே ஒரு கடை கேஷ் அண்ட் கேரி வச்சுருந்தேன், நான் சொந்த ஓனரு. அப்போ எனக்குன்னு ஒரு சம்பளம் இருக்கும், நான் மாதம் ஒதுக்குவோம். எனக்கு தனியாக சம்பளம், என் ஹஸ்பண்ட் தனியாக சம்பளம், மித்த வேலைக்காரவங்களுக்கு தனியாக ஒதுக்குறது. ஸோ என்னோடய சம்பளமே நான் கேஷ் அண்ட் கேரியில் ஒரு மாதம் எடுக்கிற சம்பளம், சாரி, ஒரு மாதம் இல்லை, 3 மாதம் நான் எடுக்கிற என்னோடய சம்பளம் இந்த பியில் வந்து நான் ஒரே மாதத்தில் எடுத்துடுறேன். அது இப்போ இன்னும் போக போக மேபி நான் 10 மாதத்துக்குள்ள சம்பளத்தை கூட ஒரே மாதத்தில் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன், இன்னும் 2 மாதத்தில். ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், நியூ ஜெனரேஷன், அதாவது படிப்பை முடிச்சுட்டு பிள்ளைங்க வேலை செய்வாங்க. அந்த பிளாட்ஃபார்மு அது வந்து அவங்களுக்கு அந்த சம்பளம் பத்தாது, அவங்க கிராஜுவேட்டாக இருப்பாங்க, அவங்க எதிர்பார்த்த சம்பளம் அதில் இருக்காது. இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க, சம்பளம் பத்தாமல் இருக்குது, அதனால தான் இதில் வந்து சேர்ந்தோம் அப்படின்ற டாப்பிக்லாம் நிறைய கொண்டு வராங்க. அது உண்மை. ஸோ யாருக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு, அதாவது நீங்கள் எடுத்து வந்த உடனேயே நீங்கள் வந்து நம்ம ஒரு சம்பளத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அப்போ தான் வேலைக்கு சேரணும். நம்ம எங்கே வேலைக்கு சேர்ந்தாலும் நம்ம உழைப்பை போட்டு ஆகணும். நம்ம போய் வேறு இடத்துல படிச்சுட்டு வேலை செஞ்சால் கூட அந்த இடத்துல உழைப்பு இல்லைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது. அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் வந்து உழைப்பை போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட சம்பளம் ரெட்டிப்பாக, இன்னும் டபுள் மடங்காக நீங்கள் எடுக்கிறத நம்ம உங்களுக்கு காட்டி கொடுப்போம். ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்மளோட பிஸ்னஸ் வந்து ஒரு ஊரில் இல்லைங்க, 5 ஊரில் இருக்குது. மலேசியாவில் இருக்குது, சிங்கப்பூரில் இருக்குது, ப்ரூனாயில் இருக்குது, ஹாங்காங் இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு இது வந்து சும்மா சீப்பானது, இப்போ சாத்திட்டு நாளைக்கு கொஞ்ச நாளில் சாத்திட்டு போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு 5 ஊரில் இருக்குது இப்போதைக்கு. நம்மளுக்கு வந்து 9 பெனிஃபிட் இருக்குது இதில். அந்த பெனிஃபிட் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு நிறைய கொடுக்குது, நிறைய கிடைக்கிது. அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் எனக்கு புலனம் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட், காடி ஃபன்னு இருக்குது, வீடு ஃபன்னு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு இடத்துக்கு போக மாட்டீங்க. அதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சைனப், அதாவது நீங்கள் இதில் சேர்றதுக்கு வேண்டிய எல்லா வசதி இதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், செஞ்சு தருவேன். எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் எண் வந்து கோசம் 6 29 கோசம் 4 818. சந்தனா ரவாங்கலன்னு பேசுகிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு புலனம் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இன்னும் பெட்டராக உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றலாம். இப்போ நான்லாம் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப இதாக இருந்தேன். இன்றைக்கி என்னோடய லைஃப் ஸ்டைல் இவ்வளோ மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த பி இன்டர்நேஷ்னல். இதை நான் மித்தவங்களுக்கும் கொண்டு போகிறேன். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு புலனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.